யாருன்னா சரி அந்த கையிலைராதன் கரக்கண்டைக்கு சென்றான். நீ செய்த தவத்தை அறிந்து கொண்டு உன்னை அழைத்து வர சொல்லி என்னை பூலோகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரப்பா. சரி கடவுளே எனக்கு வரம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்பா. உரம் கிடைக்கும். உரம் எதுக்கு? நல்ல பயிர் அப்படி வரும், விறுவிறுன்னு வளரும். நீங்க ஏக்கர் கணக்குல வச்சிருக்கீங்க, உங்களுக்கு உரம் தேவைப்படுது. அப்பல பார்த்தமே நெல் விளைஞ்சு கிடக்க. சரி வரம் கிடைக்கும்னா உரம் கிடைக்குங்கிறிய. சரி வரம் கிடைக்கும். ஆமா சிவனை வேண்டி சிவ தபங்களை செய்துகிட்டு இருக்கிறேன். சரி அப்ப எனக்கு கண்டிப்பா வரம் கிடைக்குங்கிறிய. கண்டிப்பா கிடைக்கும்பா உனக்கு வரும். பல்லரக்கா என்ன எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல எல்லா வயல்லயும் இந்த எலி போய் மேயும். சரி எலி போய் அந்த நெல்லை சாப்பிட்டுரும். இந்த நடு மத்தியில இருக்கு பாருங்க, அந்த வயலை மட்டும் சாப்பிடாது. எதற்காக ஐயா? அந்த வயலை மட்டும் அந்த எலி அந்த நெல்லை சாப்பிடாது. எதற்காகம்மா? அதுல பெரிய வேலைகள் இருக்கு, பல பல வேலைகள் அதுல வச்சிருக்கு. எப்படி ஆயிட்டு பல பல வேலைகள். அத மட்டும் வாயை கட்டி இருந்தது. ஓ வாயை கட்டி வேண்டியது. நம்ம வயலுக்கு வராத அளவுக்கு அது வாயை கட்டுது. அது அப்படியே இருக்காங்க அந்த காலத்துல. சரி அதனால அந்த வயல்ல மட்டும் நெல்லு திங்காது அந்த எலி. ஆமையா. கடைசியில அவருக்கு பிறந்த பிள்ளை எப்படி பிறந்தது? எப்படி பிறந்தது? வாய் பேச தெரியாம எலி முகமாதியே. நீ எலிக்கு வாயை கட்டினாலும் வா புள்ள வாயை நான் கட்டுறேன். உண்மைக்கு அப்படி நடந்தது. கண்டிப்பா நடக்கும். ஆமா. அப்போ வல்லாரக்க சொல்றா. என்னமா சொல்றா? ஐயா நந்தி தீவா, என்னையா? நாம இருவேறு இப்போதே கைலாசம் போக வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். ஆமா கடிய வரங்களை நான் வாங்க வேண்டும். வேண்டிய வரங்களை விருப்பமுடன் வாங்க வேண்டும். என்ன நந்தி தேவர் வல்லரக்கனுமாக இருவருமாக அங்க நந்தி தேவர் ஒன்னாடகே வல்லரக்கே வெண்டோடர்ந்தா மனமானே மனை கடந்தே ஜம்பாலே நாடோ வெற்றி சிங்கங்களோ தொங்குவனோ சிறுபொலிகள் வாழுவனோ கண்டாவனே கடோ வெற்றி கடியவனோ அந்தனை கடந்தே அகமலை தோகமலை அல்மொழி வேர் வாழுமலை அசீவடர்ந்த மலை அங்கோனி தேர் ஓடுமலை ஊசியடர்ந்த மலை ராஜோங்கும் மலை நாகமலை தோகமலை நல் முனிவர்கள் எல்லாம் வாழும் மலை. சரி பாசி படர்ந்த மலை பங்குரி தேர் ஓடும் மலை. ஆமா ஊசி அடர்ந்த மலை உத்தராட்சங்காக்கும் மலை. உத்தராட்சங்காக்கும் மலை. இந்த மலைகள் எல்லாம் கடந்து சரி வாயு லோகத்துல வந்து நிக்கிறாங்க நந்தி தேவரும் வல்லரக்கனுமாக. இருவருமாக. அப்போ வல்லரக்கன் கேட்டா, நந்தி தீவா என்ன ஐயா? ரெண்டு பேரும் வெகு தூரமான இடத்து வந்துகிட்டு இருக்கிறவன். சரி இது என்னையா உலகம்? காற்றோர் மாதிரி அடிக்குதே, இது என்ன உலகம்னு கேட்டான். இதுதான் வல்லரக்கா வாயு உலகம். ஓ இதுதான் வாயு லோகமா? ஆமா அதோ உட்கார்ந்து இருக்கிறானே அவன் தான் வாயு பகவானா? சரி அவர்தான் வாயு பகவான். அண்ணா இருக்கான் பாருங்க, இருட்டுக்குள்ள ஆத்துதான் பாருங்க, அவன் தான் வாயு பகவானோ? ஆமா 2 கிளாஸ் வச்சிருக்கான் பாருங்க. அப்ப இவன் தான் வாயு பகவான். சரி அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. ஆமா அவர்கள் அந்த லோகம் தனக்கு கேடாந்தே அந்த லோகம் ஆன போதே அந்த லோகம் ஆனதில்லை இரண்டோ பேரோ தேவர் முன்னாடகே தொடர்ந்த நந்தி தேவர் வல்லரக்கனுமாக அந்த உலகத்தை விட்டு அடுத்த உலகம் வரும்போது சரி அடுத்த உலகம் தான் என்ன உலகம்? வர்ணலோகம். ஆமா அப்ப வல்லரக்கை கேட்டா, நந்தி தீவா என்ன ஐயா? மலைக்கு இடமா இருக்கிறது என்னையா உலகம்னு கேட்டான். இதுதான் வல்லரக்கா வர்ணலோகம். ஓ இதுதான் வர்ணலோகமா? அவர்தான் வர்ண பகவான். ஓ அதோ போறாரு, அவர்தான் வர்ண பகவானா? அவர்தான் வர்ண பகவான். அவர் நினைச்சா பூலோகத்துக்கு மழை வரும், இல்லன்னா வராது. சரி அப்ப வர்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்ட வேண்டியது. அவருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட வேண்டியதா என்று வர்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி அவர்கள் அந்த லோகம் தனக்கு கடந்தே அந்த லோகம் வரும்போதே சந்திரலோகம் ஆனதில்லை வருகிறாரே இரண்டோ பேரும் நந்தி தேவர் முன்னடக்கே வல்லரக்கே பின்தொடர்ந்தான். நிறுத்துங்க நந்தி தேவா. எதற்காக வல்லரக்கா? ஐயா என்ன மூன்றாவது உலகத்துல வந்துகிட்டு இருக்கிறமே. சரி அதோ கிழக்க பாருங்க. கிழக்கு என்னமா தெரிகிறது? ஒருத்த கடலுக்குள்ளர்ந்து சகப்ப வர்றானே, யார் யாரு கேட்டா? ரொம்ப அழகா வேற இருக்கிறானே, யாரு வல்லரக்கா? வல்லரக்கா பகலையில வர்றானா இரவுல வர்றானா? அவன் இரவுல வருவான். இவன் தான் சந்திரனப்பா. சரி எந்த சந்திரையா? நம்ம குருச்சந்திரன். ஓ நம்ம வீட்டுக்கு மேல வீட்டுக்கு கீழே வீட்டுல உள்ள குருச்சந்திரன். கீழே வீட்டுக்கு 2வது வீட்டுல இருக்க குருச்சந்திரன். நான் சொல்றது சந்திரன் என்றால் நிலவு. சரி முழு நிலவு. ஆமா
ஆமா இரவிலே வருபவன் சந்திரன், பகலிலே வருபவன் சூரியன் அல்லவா? சரி இப்ப இரவுல எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப இதுல வருது யாரு? சந்திரன் வாரான். சரி. இந்த சந்திரன் ஏயா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான்? ஆமா எதற்காகயா? ஏன்னா அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்கான். சரி. சந்திரனுக்கு மனைவிமார்கள் 27 பேரு. ஏ அப்பா. ஆனா முதல்ல தாலி கட்டின வீட்டுல மட்டும்தான் வர செலவு நடக்கும். ஏன்னா அங்க மட்டும்தான் லைசன்ஸ் எடுத்திருக்கு, பரப்புறம் டூப்ளிகேட். அதனால அப்பைக்கு அப்ப அங்க போயிட்டு வரது. அது லைசன்ஸ்ல அது எதுக்கு? அதனால ஒளிச்சு தானே போனோம். இது இந்த ஒரு மனைவி முதல்ல தாலி கட்டின மனைவி வீட்டுல மட்டும்தான் வர செலவு நடக்கு. ஏன்னு கேட்கணும். லைசன்ஸ் எடுத்த வீட்டுக்கு யாருமே போக முடியாது. லைசன்ஸ் இல்லாத வீட்டுக்கு யார் வேணாலும் போகலாம். எப்ப வேணாலும் போலாம். ஆமா, எப்ப வேணாலும் போலாம். எப்ப வேணாலும் போக வேண்டும். அதுக்குதாமா ஒரு வீட்டுக்கு 4 வாசல் வச்சிருக்கு. சரி, எதுக்குன்னு கேட்கணும். எதுக்குமா? கிழக்கிருந்து வரவங்களுக்கு கிழக்கு வாசல், சரி. மேற்கிருந்து வரவங்களுக்கு மேற்கு வாசல், தெற்கிருந்து வர்றவனுக்கு தெற்கு வாசல். சரி. அப்படி வடக்கு வீட்டுல இருந்து யாரும் வர முடியாது. ஏன்னா எல்லாரும் அந்த வாசல்ல தான் வெளியில போவாங்க. எதுக்குன்னு கேட்கணும். அங்க இருந்து வரும்போது இங்க ஒருத்தர் இருப்பார்ல, அங்க இந்த வாசல்ல விட்டுறணும். சந்திரன் ஏன்னு கேட்கணும். ஏன்னா அவங்க ஒளிச்சு தானே போனா, நேரா போக முடியாது. வழியை அடைக்கணும். வழியை அடைக்கணுமா? ஒரு கதவை அடைக்கணும், இன்னொரு கதவை திறக்கணும். அப்படி ஒண்ணு இருக்கும். ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவை திறக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இந்த 26 பேர் கூப்பிட்டாங்க. சரி. அதான் இல்ல எங்க வீட்டுக்கு வாங்க, அவ வீட்லயே தானே இருக்கிறீங்க. ஏன் மாமா எங்க வீட்டுக்கு வாங்கண்ணா, மச்சா எங்க வீட்டுக்கு வாங்கண்ணா, அண்ணே எங்க வீட்டுக்கு வாங்கண்ணா, அத்தாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. சரி, நான் வர மாட்டேன்னு உடம்ப திரும்புதான். யாரு? சந்திரன் அங்கிட்டு கிட்டு திரும்புதான். திருவிதான் பார்த்தான். அக்காலும் தங்கச்சும் சேர்ந்தாவ பாருங்க. சரி. திருவையும் உடல திரும்பையும் உடல திருவினி ஆகிவிட்டா. சரி. 26 பேருக்கு கோவம் உண்டாகி அள்ளி தட்டுனா பாரு மண்ணு. ஆமா. அடே சந்திரா, ஏய் சந்திரா, அழகா இருக்க போய் தானடாவா வீட்டுல இருக்கிற. அழக வச்சுதானடா நீ ஆணவத்துல ஆடுத. இன்றையில இருந்து நீ அழகு கட்டு. சரி. மாதத்துல 13 நாளைக்கு தேய்வ, 14 நாளைக்கு வளருவ. ஒரே ஒரு நாள் மட்டும் தாண்டா நீ உருப்படியா இருப்ப. போ. நீ முதல் மனைவி வீட்டுல இருந்த பாத்தியா? சரி. அதுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு நான் முழு நலவாக உனக்கு நான் சாபம் கொடுத்திருக்கிறேன். சரி. சந்திரனே பாதத்துல 14 நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டு இருப்பான், 13 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருப்பான். ஆமாமா. அது இந்த 26 பெண்களுடைய சாபம். சரி. 26 பெண்களுடைய சாபம். அதான் வளர்ந்துகிட்டு தியானிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் பெண்கள் கிட்ட சாபம் மனுஷன் வாங்கப்படாதுங்கிறது. சரி. பெண்கள் கிட்ட ஏன்னா பெண்களோட பாவம் பொல்லாத பாவம், பெண்ணோட சாபம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. சரி. அது எல்லா பெண்களும் சொல்றது பலிக்காது. ஆமா. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன்கிற சொல்ற பெண்ணு தான், சொல்ற பெண்ணு வாக்கு தான் பலிக்கும். சரி. எல்லா பெண்ணும் சொல்ற வாக்கு அவ கோபத்துல சொல்லுவா. அவ வாய்க்கு வந்ததை சொல்லுவா. அது பலிக்காது. பச்சை மரம் பத்திக்கிட்டு எரியும்பா, வாழை மரம் எரியும்பா, அங்க இருக்க தென்னை மரம் எரியும்பா. சரி. அது எரியுமா? எந்த மரமும் எரியாது. சொல்லுதவ வயிறுதாமா எரியும். அப்போ இந்த சந்திரன் கதை இப்ப ஏற்பட்ட கதை. இப்ப இவ்வளவு பெரிய கதை இருக்காங்க. அதாவது 7 உலகத்துல ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்கிறது. என்ன அதிசயமா? அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி. அப்போ சந்திரன் கதை இந்த சந்திரலோகத்துல இப்படி இருக்குதா நந்திதிவா? ஆமையா. ஆமாப்பா வல்லரக்கா. சந்திர கதை தான் பெரிய கதை, அதான் சுத்தி சுத்தி வாரான். சரி. அப்போ இனிமே அடுத்த உலகத்திற்கு செல்வோமே. ஆமையா. என்றே அந்த லோகம் தன கேடந்தே அடுத்த லோகம் போதே இந்திரலோகான வருகிறாரு 2 பேரோ பார்த்திட்டானே வல்லரக்கே வரமுக கண்ணாலே. வல்லரக்கே பார்த்தா. அடுத்த உலகம் தான் இந்திரலோகம். சரி. என்ன லோகம்? இந்திரலோகம். இந்திரலோகத்துல மேற்க தலையும் கிழக்க காலுமா நீட்டி படுத்திருக்கிறான் இந்திரன். ஆமா, தெய்வேந்திரன். தெய்வேந்திரன். சரி. அப்ப வல்லரக்கன் கேட்டா, ஐயா நந்திதிவா, என்ன வல்லரக்கா? தேவாதி தேவக்களுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட தெய்வேந்திரங்கிறது இவன் தானா? ஆமா வல்லரக்கா, இவன் தான் தெய்வேந்திரன். அவன் கால் மாட்டுல ஒரு பெண் இருக்கிறாளே, அவள் யாரு? அவள் தான் ராணி. எந்த ராணி? இந்த ராணி. சரி. அந்த ராணியா நம்ம ராணியா? நம்ம ராணிய காங்கவே இல்லையே. நம்ம ராணி இப்ப ரெடியா இருக்கு. மலைக்குள்ள நினைச்சுக்கிட்டு வந்தா அன்னைக்கு. சரி சரி. அது நம்ம ராணி. இது இந்திரனுடைய மனைவி இந்திராணி. ஆமா. இப்படி ஒரு அழகான பெண்ணை வச்சுக்கிட்டாயா தெய்வேந்திரன் அன்றைக்கு மாற்றான் மனைவி மேல் ஆசைப்பட்டான் நந்திதிவா. சரி. வல்லரக்கா, என்ன பூலோகத்திற்கு வந்த இடத்துல புத்தி தடுமாறி கீழே விழுந்து மாற்றான் மனைவி கவுந்தமரிசி மனைவி அகலிகே தொட்டா இந்திர அன்றையோட
அடுத்தவ மனைவி மேல ஆசைப்படக்கூடாது. சரி. அடுத்தவ கணவன் மேல ஆசைப்பட்டா இதான் உனக்கு நிலைமை. சரி. ஆமா, அது சும்மா விடாது. உன் பிள்ளை தலைமுறைக்கும் உன்னை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது. சரி, அதான் விடாத பேய். அப்போ வல்லரக்க சொல்ற அப்பா தான் இதா இந்திரலோகமா? இதுதான் ஐயா இந்திரலோகம். சரி, அடுத்த லோகத்திற்கு செல்வோமா? சரி. என்றே அந்த லோகம் தனக்கு அடர்ந்து அடுத்த லோகம் வரபோதே நம்ம லோகம் அறதில்லை இரண்டோ பேரும் தேவர் மன்னடகே கல்லறைக்கு சரி. ஆமா, என்னையா இதுல ஒரு ஆளு 4 முகத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். இவர் யார் யாரு கேட்டா வல்லரக்கு. இவர் தானே ஐயா பிரம்மதேவன். ஓகோ, 4 முகத்தையுடைய பிரம்மதேவன்கிறது இவர் தானா? ஆமா. இவருக்கு தெற்க பார்த்த ஒரு முகம், மேற்க பார்த்த ஒரு முகம், கிழக்க பார்த்த ஒரு முகம், சரி வடக்க பார்த்த ஒரு வடக்க பார்த்த ஒரு முகம். திரும்பலாம் வேண்டாம். ஏன்னா இவர் திரும்பாம அங்க எங்க பாத்துக்கலாம். ஆமா. திரும்பது என்னதான் இப்ப கழுத்துக்கு மட்டை வச்சு கட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சாச்சு. சரி. குதிரைக்கு போடலாமா கடிவாளம்? குதிரை கண்ணாடி. ஆமா, குதிரைக்கு கண்ணாடி போடுவாங்க. அது போட்டு கலத்தி போட்டுட்டு அந்த அம்மா அதுக்குதான் பின்னாடி காவலுக்கு அப்பா வந்து இருக்காரு. ஓ, இப்ப அப்பா கொண்டு வச்சு நம்பிக்கை இல்ல, அதனால வச்சாச்சு. என்னையா அதனால இன்னும் ஒரு பக்கம் திரும்ப முடியாது. சரி. இங்க குடத்துக்காரதை பார்க்க முடியாது, ஆமா. சாயிட்டுக்காரதை பார்க்க முடியாது, சரி. பின்னாலையும் திரும்ப முடியாது. ஆமா, திரும்பினா தலை திருப்பிடுவாரு. ஏறி போட்டாச்சு. சரி. அப்ப இதான் பிரம்மலோகமா? இதுதானே ஐயா பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகத்துல இவருக்கு என்னையா வேலை? நம்ம போல் மனிதர்களை படைக்கிற வேலை. படைக்கிற வேலை சொலவுல போட்டு படைக்கிற வேலை. ஓ, படைக்கிற வேலை. படைக்கிற வேலை இல்ல. ஆடு மாடு பட்சி பறவைகள் மனித